ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வீடியோவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்ய போகிறோங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பொங்கல்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தைப்பொங்கல் தான். தைப்பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம். அந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் அரிசிக்கு 3 கப் பொடிச்ச வெல்லம், 200 மில்லி பால், நெய் 200 மில்லி, திராட்சை, வறுத்த திராட்சை நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தது எடுத்துக்கிறோம். இதில் இலவங்கம், கிராம்பு ஒரு 2, ஏலக்காய் பொடி பண்ணினது, குங்குமப்பூ தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம். இப்போ வாங்க நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வேக வைத்த அரிசியும் பருப்பும், பச்சரிசி பருப்பு அதெல்லாம் வேக வச்சிருக்கோம். அதில் பாலில் ஊற்றி நல்லா இப்படி வேக வச்சுக்கிறோம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாலில். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணின ஏலக்காய் பொடி இதை இப்படி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த இலவங்கம் வச்சுருக்கோம் இல்லையா, கிராம்பு 2 கிராம்பு வச்சுருக்கோம், இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம 3 கப்பு பொடிச்ச வெல்லம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்லா இப்போ இந்த வெல்லம் நல்லா அடி வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா இப்படி கலக்கிந்துக்கணும். இப்போ பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, இதை இதில் போட்டுடலாம். வறுத்து வச்ச திராட்சையும் இதில் போட்டுடலாம். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்படியே இஞ்சிக்கும். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றுறதுக்கு பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால நெய் மிதந்துக்கிட்டு இதாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா அந்த நெய்யெல்லாம் சக்கரை பொங்கல் உறிஞ்சி அப்படியே துவஞ்சிரும். கரெக்டான கெட்டி பதத்தில் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மண்பானையில் உங்களுக்கு சக்கரை பொங்கல் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு 10 இதழ் குங்குமப்பூ போட்டு வாசனைக்கு போட்டிருக்கேன். சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ சக்கரை பொங்கல் ஆறிடுச்சு. இதனுடைய பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதனுடைய பதம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கும்போது இப்படி ஈஸியாக இருக்கணும் எடுக்கிறதுக்கு. இதுதான் சக்கரை பொங்கலினுடைய பதம். சர்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.